ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக கட் பண்ணக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் மோட்டாவே கட் பண்ண, இந்த மாதிரி திக்காக கட் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இட்லி தூக்கி வச்சு விடுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். மூடி போட்டுடலாம். இப்போ வெந்துருச்சு. குழைய வேகக்கூடாது, மீடியமாக வெந்தால் போதும். எண்ணெயை காட்டாது. கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். விட்டுக்கலாம். விட்டுக்கலாம். முக்கியமாக ஜீரகம். இப்போ பொட்டத்தை போட்டுக்கலாம். இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரையாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். மற்ற மிளகா பொடி போட வேண்டாம், ஏன்னா முழு சில்லி பொடிச்சது நான் போட போகிறேன், அதனால் காரம் ஜாஸ்தி ஆகிடும். உப்பு போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். வெந்தயத்தூள் போட்டுக்கலாம். காயப்பொடி போட்டுக்கலாம். நல்ல வாசனை வருது, செம்ம வாசனை வருது. சில்லி இந்த மாதிரி பொடி பண்ணது போட்டுக்கலாம். நல்லா வந்துச்சு. மூடி போட்டுடலாம். ஒரு வட்டியாவது இந்த மாதிரி இந்த மெத்தடில் பண்ணி பாருங்க நண்பர்களே. செம செம சூப்பர் டேஸ்டாக இருக்கும். வாசனையும் கமக்கமாக நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஓனாக திங்க் பண்ணி பண்ணுவோம், அதுதான். ஆனால் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி